புடிச்சிட்ட ப்ரோ. புடிச்சியா காட்டு. என்னது புடிச்சிருக்க? அது அப்படி டேஸ்ட் சூப்பரா இருக்கு. மீன் வேணாம் நானுங்க இங்க அடிச்சு பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. அருமையான சுவை. மக்களே இப்போ நாங்கள் ஒதுக்கு வலை போட்டு மீன் பிடிக்கிறதுக்காக வந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வலையை ஒதுக்கும் போது எவ்வளோ விரால் மீன் குஞ்சு இருக்குன்னு மட்டும் பாருங்கள். விரால் மீன் குஞ்சா அப்படியே மேயுது. காட்டுற விரால் மீன் குஞ்சா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விரால் மீனோட குஞ்சு அப்படியே கொச்சன்னு போயிட்டுருக்கு பாருங்க. வலையை பார்த்தீங்கன்னா நல்லா ஒதுக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் என்ன பண்ணுற கிருஷ்ணா? இந்த கையில் ஏதாச்சும் பிடிக்க முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் தள்ளி பிடிக்கணும். ரொம்ப தூக்க வேண்டாம், ஒரு அளவுக்கு மட்டும் தூக்கு. எனக்கு கட்டை பிடிங்கிட்டு வந்தால் வந்துருக்கு. மக்களே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணோம். விரால் மீனை எங்களால் பிடிக்கவே முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட்டு வலை குறுக்க கட்டியிருந்தோம். அந்த வலையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மீன் மாட்டியிருக்கு. என்ன மீன் போய் பார்க்கலாம். நம்ம அதிர்ஷ்டம் ஏதாவது பெரிய மீனை கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஆமாம், இங்கே பாரு மீன். நம்ம அண்ணன் வேற ரொம்ப நேரமாக முழுகி பெரிய பாசியாக தூக்கிக்கிட்டு இருக்காரு. பாரு, உண்மையாலுமே சொல்கிறது கையில் இப்படி சுற்றிட்டு வந்தோம்னா இங்கே வரும். நல்ல மீன்ரா. காட்டு ஏதாவது சொல்லு மீனை பற்றி. மீனை பற்றி என்ன நான் சொல்கிறது? மீன் கருப்பாக இருக்கு, சிவப்பாக இருக்கு. இங்கே ஒன்று இருக்கு. இங்கே ப்ரோ, அடுத்த ஒரு மீன் மாட்டியிருக்கு. என்ன மீன்ரா? நாட்டு ஜிலேபி. எந்த நாட்டு ஜிலேபி? தமிழ்நாட்டு ஜிலேபி. எவ்வளோ இருக்கு வெயிட்டு? இன்னும் ஒரு 150 கிராம் இருக்கும். நல்லா வசதியாக ஜோப்பில் போட்டு உள்ள போட்டு வச்சுருக்கேன். என்ன நடந்தது, என்ன சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ அடுத்து நம்மளுக்கு மாட்டியிருக்கு பார்த்தீங்கன்னா அதே நாட்டு ஜிலேபி தான் நம்மளுக்கு மாட்டியிருக்கு. ஏன் வேறு நாட்டு ஜிலேபிலாம் இங்கே இல்லையாமா? உங்களுக்கு தமிழ்நாட்டு ஜிலேபி மட்டும்தான் இங்கே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. எத்தனாவது மீன்? மக்களே, அவர் தான் பேர் கிரில்ஸ். அங்கே பாருங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு. சதுப்பு நிலத்தை வந்து எப்படி உயிர் பிழைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. எப்படி எடுத்துகிட்டு போகுது? போய்கிட்டு இருக்கேன் ப்ரோ. எதுக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க? அடித்தா மீன் பூரா வந்து வலையில் நம்ம மாட்டியிருக்கோம்ல, உள்ளே போய் விழுகும். உள்ளே புதற்குள்ளே பொந்துக்குள்ளே மாட்டியிருக்கிற மீன் எல்லாமே வெளியே வரும். நம்ம வலை புடுவலை விட்டு வச்சுருக்கோம்ல, அதில் போய் விழுகும். அதனால் உள்ளே பூரா ஒரு அலசி களைச்சி விட்டோம்னா இதாகும். குழம்புன குட்டையில் தான் மீன் பிடிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் குழப்பிக்கிட்டு இருக்கீங்களா? சரி வாங்க, உங்கள் சேவை எங்கே தேவைப்படுதாம்மா? மக்களே, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வலையை சுற்றி கட்டிட்டோம். இந்த இடத்துல நிறைய மீன் இருக்குது. ஆனால் ரொம்ப பொறுமையாக கேர்ஃபுல்லாக பிடிக்கணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய மீன் மாட்டியிருக்கு. ஆனால் இது பத்தாது, நம்ம விரால் மீனை தேடிக்கிட்டு இருக்கோம். விரால் மீன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புதரான இடத்துல தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக விராலை பிடிச்சிடலாம். மக்களே, மீன் வந்துட்டுருக்கு. வலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 மீட்டருக்கு இந்த இடத்த சுற்றி கட்டியிருக்கோம். முள்ளுக்குள்ளே பூந்து சொல்லிட்டா கொஞ்சம் வலையை எடுத்துட்டு இப்படி வா வந்துட்டு. மக்களே, மீன் பார்த்தீங்கன்னா உள்ள வலைக்குள்ளே வந்து ஏறிடுச்சு. நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் வளைச்சி பிடிச்சிட்டாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வலையோட இன்னொரு பக்கம் பிடிச்சிட்ருக்கேன். அந்த மீனை விடாமல் இன்றைக்கி எப்படியாவது பிடிச்சே ஆகணும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த மீனுக்காண்டி. இதுக்குள்ளையா வலைக்குள்ளக்குதா? வலைக்கு 5 ப்ரோ, பெரிய மீன் இருக்கு. இருங்க, போட்டான் பாரு கேமராலேயே. மூஞ்சிலேயே போட்டு ப்ரோ. எல்லாம் வீஸ் மீன் நம்பணும். என்ன சிறப்பாக அடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மீனை உள்ளே இருக்குது. வலையை ஒதுக்க முடியல, நிறைய முள் இருக்கிறதுனால நம்ம விசிறி வலையை பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டு அரிக்க போகிறோம். பாருங்க எப்படி அரிக்கிறாங்க, காட்டுறாங்க. இந்த வாரத்துக்கு ஃபுல்லாக சரியான சைஸ். போடுங்க ப்ரோ.
இதுதான் மாட்டியிருக்கு மக்களே. விரால் மீனை பிடிச்சோன்னா பாருங்க எல்லாம் திம்மு திம்முன்னு உள்ள கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. மட்டும் பிடிச்சி இதுக்கு மேலே எப்பறம் தூக்குறது? 2 பேர் சேர்ந்து தூக்குனீங்கன்னா அவங்க உள்ள அப்படியே இழுத்துட்டு வந்துடலாம். கிரியா போடலாமா? இரு அவன் அப்படியே இங்கே ஒன்றும் இல்லை பெருசு. இருங்க அப்பனா இரு அப்படியே கிராஸ் பண்ணி போயிருங்கடா. போங்கடா. நிற்கிதா மலையோரத்தில் நடப்பு சைஸு ப்ரோ இருக்கா இப்போ தாண்டா வாயில் நல்லா வலையை போட்டாமா? கீழே போட்டிங்களா? அது இங்கே தான் தட்டுது ஆண்டே இருக்கு. இந்தாங்க தள்ளி விடும் பாரு, காலை தள்ளி விடும் பாரு. பிடிச்சிட்ட ப்ரோ. புடிச்சா காட்டு. அப்படி போடு ப்ரோ. அத்துரும் ப்ரோ வலைய. இதுவா? அது இல்லை, இன்னும் 2-3 இது பார்த்துக்கலாம். என்னடா அது மண்டை அப்படி இருக்கு. சுமன் ப்ரோ அங்கே கட்டுறா. அண்ணா பிடிச்சாரு. விடு மீனை பிடிச்சாரு. விடு. அது சோலி முடிஞ்சிருச்சு. ஐயோ என்ன சில்லியா? சுமன் ப்ரோ இன்னைக்கு வேற ஏதாவது இருக்கான்னு பாரு. வலைக்குள்ள பாரு ப்ரோ. மக்களே விரால் மீனை தேடி வந்தோம். நம்ம பெரிய மயில் விரால் மாட்டிக்கிச்சு. அண்ணன் பாரு என்னதான் பிடிச்சிருக்காரு. அது மயில மீன், மயில் விரால் இல்லை. நல்லா எப்படி பார்த்தாலும் 1 கிலோக்கு மேலே இருக்குல்லண்ணா. மேலே இருக்கும். முள்ளு மாட்டுது. வலை மட்டும் இல்லை, இங்கே எல்லாமே முள்ளாக தான் இருக்குது. ஃபுல்லாக முள்ளுன்னு இங்கே பாருங்க. மீனில் கூட பூரா முள். ஆனால் இங்கிட்ட ஒன்று என்ன பிரச்சனை? என்னடா என்ன சிலியா வலையை சுருட்டி பிடிங்க. வலையை அப்படியே சுருட்டி வாரு 2-3 மேல அடிச்சிச்சு. கிருஷ்ணா கேர்ஃபுல். என்ன ஒன்று வேற ஏதாவது அடிச்சுக்கிறான். அது பெருசாக இருந்துச்சு. ஆமாம். இந்த இருக்கு ஒரு ஜிலேபி, 2 ஜிலேபி இங்கே இருக்கு. சுமன் ப்ரோ வலையோட முடிஞ்சா பார்த்து எடுத்தா கரெக்டாக எடுக்கலாம். என்ன வலையா என்னடா இது? அதான் சொல்கிறேன், கரெக்டாக பார்த்து எடுத்தீங்கன்னா கரெக்டாக எடுக்கலாம். இல்லை அந்த மீலை எடுத்து போட்டுக்கலாம். அது கீழே வந்து கீழே போயிடுச்சு. பூரா முள்ளுடா. என் காலில் தேர்த்து இழுக்கிறீங்கடா. இரு ப்ரோ, இப்படி பிடிங்க. யாராச்சும் இதியா? ஒரு மீன்ல 3 ஜிலேபி இருக்கு அதுலயே. பாகுபலி அப்படியே வெளியே போடா. வெளியவே போயிடுற தம்பி. நான் விரால் தேடி வந்தா இதுதான் கிடைக்குது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விரால் அது போக ஒரு 3 ஜிலேபி நம்மளுக்கு ஃபுல்லாக கிடச்சிருக்கு. சட்டி பூரா நம்பி இந்த ஜிலேபி கிடத்த நம்மளால் இட்டு வர முடிஞ்சு. நல்லா சைஸான ஜிலேபி தான் ஒவ்வொன்றும். உயிரோட துள்ளுது எல்லாம். குத்தக்கூடாத இடத்துல குத்திடாதீங்கடா. மக்களே நம்ம ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக விரால் மீனை பிடிச்சிட்டோம். இதை கையால் தான் பிடிச்சோம். வலையிலலாம் மாட்டவே இல்லைங்க. ரொம்ப நேரம் போராடிட்டோம். இப்போ எல்லா மீனும் கிடச்சிருச்சு. இப்போ தான் முதல் முறையாக விரால் மீன் கிடச்சிருக்கு. இதான் விரால் மீன் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ இருக்கும். இப்போ வேற ஒரு இடத்துக்கு போகலாம். அந்த இடத்துல என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். கிடைச்ச மீன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி சமைச்சு சாப்பிடலாம். மழை வேறு வர மாதிரி இருக்குது. சீக்கிரமாக ஃபிஷிங்கை முடிக்கணும். இருக்கா மீன்? மீன் எங்கே இருக்குன்னே தெரியாது. நாங்கள் தேடி போயிட்டுருக்கோம். எங்கே மீன் கிடைச்சாலும் இன்றைக்கி ஒரே வீச்சு தான். அதுக்குள்ளே ஒன்று இருக்குது, இதுக்குள்ளே ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் இந்த பாரு இந்தா மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து வேஸ்ட் பண்ண முடியாது. நம்ம நிறைய ஜிலேபி மீன் பிடிச்சிருக்கோம். இப்போ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக வறுக்க போகிறோம். முறுன்னு வாங்க எப்படி மீன் வறுக்குதுன்னு பார்க்கலாம். சந்திரசேகரண்ணா, மீனை ஏன் இப்படி க்ளீன் பண்ணுறீங்க? தம்பி, நீ கத்தியில் வச்சு மெதுவாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி சொரன்னு இருக்கிற கல்லில் போட்டு எடுத்தீங்கன்னா ஜிலேபி மீனோட செதுலெல்லாம் சீக்கிரம் வந்துடும். இந்த பாரு, அவ்வளோதான். ஒரு நிமிஷத்தில் மீன் முடிஞ்சு, சுத்தம் பண்ணியாச்சு. நீ இதை மட்டும் கத்திரிக்கோளை வச்சு அழகாக வெட்டி விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. போலான்னு இருக்கேண்ணா மீன். அதனால தான் சொன்னேன், கல்லில் வச்சு தேய்ச்சினா இங்கே பாரு, கல்லுலேயே செதில் எவ்வளோ நிற்கிதுன்னு நல்லா தெரியும் உனக்கு. ஈஸியாக வேலை முடியும். நீ செதில் அதில் செதுக்கிறத விட இதில் வந்து ஈஸியாக வேலை முடியும்.
அப்படியே மீன் வந்து பல அப்படியே வெள்ளையாக மாறிடும். சூப்பர் ஐடியாவாக இருக்கு. விரால் மீன் எவ்வளோடா வெயிட் இருக்கும்? இது சுமாராக என்ன ஒரு 3/4 கிலோ இருக்கும். சாப்பிட நல்லா இருக்குமா அந்த விரால்? சூப்பராக இருக்கும். நாட்டு விரால் நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்கள் சுத்தம் பண்ணு. தம்பி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுதான் சொல்கிறேன். இதை கல்லில் எடுத்து வச்சுட்டு இப்படி தேய்ச்சின்னா ஈஸியாக போகும் செதில். மக்களே கேட்டுக்கங்க, நம்ம சந்திரசேகர் அண்ணன் சொன்ன ஈஸியான ஐடியா. இதை நீ கல்லை எடுத்து வச்சுன்னா இன்னும் நல்லா சொர நல்லா போகும். காட்டுங்கண்ணா மீன் எப்படி இருக்குங்க? இதில் பார்த்தீங்கன்னா எந்த செதிலுமே இருக்காது, நீட்டாக போகும். சூப்பராக. மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுட மீனை வந்து கழுவிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாய்ஸ். மீன் ரெடியா? முடியாங்க. நண்பர்களே, இப்போ மீன் பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு ஊற வைக்க போகிறதில்ல, அப்படியே போட்டு வறுக்க போகிறோம். டைம் ரொம்ப ஆயிடுச்சு. எவ்வளோ சீக்கிரம் வறுத்துட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு ரொம்பவே நல்லது. பறக்க எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாங்க. எப்படி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஃபுல்லாக யானைகள் நிறையா சுற்றிட்டு இருக்காமா, அதனால் சீக்கிரம் கிளம்புங்கன்னு தோட்டத்துக்காரங்கெல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் உடனே டக்குன்னு செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு உடனே ஓடி போயிடணும் இந்த இடத்துலேருந்து. நவநீத சார், மக்களே மீன் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது வந்து ஜிலேபி மீன். இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். உள்ளே பார்த்தீங்கன்னா ரெட்டிஸ் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக ஒயிட் கலரில் தான் இருக்கணும். நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ மசாலா போட்டு வறுக்க போகிறோம். இவங்க ஒரே ஒரு மீன் வச்சு நோண்டிட்டு இருக்கான். சீக்கிரம் இந்த மாதிரி தான் கழுவணும். இந்த பார்த்துக்குங்க மக்களே. மீன் பார்த்தீங்கன்னா சுட எல்லாத்தையும் கழுவிக்கிட்டு இருக்காங்க. மீனை சுடுறதுக்காகவே அண்ணன் பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சிட்டாரு தகன்னு. நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலான் இருக்கு. ஆமாம் தம்பி, கல்லை கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம். சூப்பர்ண்ணா. பக்காவான லொக்கேஷனாக இருக்கேண்ணா. நல்லா அமைதியான லொக்கேஷன். மக்களே, அடுப்பை பார்த்தீங்கன்னா தகன்னு பற்ற வச்சாச்சு. மீனை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ சமைச்சு சாப்பிட்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க. வச்சோன்னா பிளாஸ்ட் ஆயிரும். பார்த்து ஆமா பண்றேன். ஊதுரா இதை வச்சு ஏதோ பண்ணுடா. இது எதுக்குடா வச்சிருக்கிற? அடே கொல்ல போறப்பா, மரியாதை மீ ஊது அடுப்ப. பசங்க எல்லாம் கழுவிட்டியா? கத்தி எடுத்துட்டு வா, வெண்ணெய் எடுத்தோம். அடே ஊதுடா. போதும் சட்டியை தட்டி விட்டான்டா. சார் அங்கே யார் உட்காந்துருக்குது? அவரை தெரியல. ஏண்டா அடுப்பை ஊதுன்னு சொன்னா எப்படி உட்காந்துட்டு இருக்கான் பத்தியா? ஏடா புகை தான் வருது. புகை தான் வரும். ஐயோ கண்ணுடா. அடே ஊதுடா. நீ ஊதுங்க போது தீ எரிஞ்ச உடனே அவன் ஊதி அடைச்சிட்றானுங்களா? ஏன்டா இப்படி பண்ற நீ? இல்லை ஊதுங்க, நான் இங்கே ஊதி தீ பற்ற வச்சோம்னா அங்கேருந்து ஊதி அடைச்சிட்றானுங்க.
கிணத்துக்கடை நம்மால் டிரைவர் என்ன பண்ணிட்டான், மெயின் ரோட்டில் போனோம்னா ஃபாஸ்ட்டாக போகலான்னு சொல்லி போட்டு. எதுக்கு அதை குடிச்சிட்டு இருக்க நீ? அங்கே வீடியோ ரெக்கார்டில் தான் இருக்கு. அவார்டா கொடுக்குறாங்க, நல்லா அவார்டா கொடுக்குறாங்க, நல்லா அவார்டு வாங்க. மக்களே மீன் பார்த்தீங்கன்னா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த மீன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண போகிறது நம்மளோட கிருஷ்ணா. என்னம்மா கத்தி விட்டு ஆட்டிட்டு இருக்கேன்? மீன் தான் நல்லா இல்லை, வேணாம் மீன் வேணாவே வேணாம்னு சொன்னா மக்களே ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் போட்டு அப்படியே ஆனியெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்தா லெமன் அருமையா மூஞ்சி நீஞ்சி நீ பொறிச்சு என்னமோ பண்ணுங்க, நான் சாப்பிட்றேன் முதல்ல. நான் எப்படி இருக்கு மீன்? ஐயோ நல்லா இருக்கு, அருமைன்னு அருமை, அப்படி நல்லா இருக்கு. கிருஷ்ணன் ரொம்ப நல்லா இருக்கு. என்னடா பண்ணிட்டு இருக்க? மசாலா காரம் பத்தலை, இந்த மசாலா கொட்டி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கா? அப்படி டேஸ்ட் சூப்பராக இருக்கு. என்ன மீன் வேணாம் நானுங்க இங்கே அடிச்சு பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்க மக்களே, இங்கே பாருங்க வேணாம் நோனான்னா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. எப்படா இருக்கு? சூப்பராக இருக்குதுண்ணா. மறுமருன்னு இருக்கா? முடிச்சு விட்டீங்க போ. வேண்டா ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கு வேண்டாம் நான் தனியாக செஞ்சுக்கிறேன்னா இப்போ நல்லா இருக்குதுங்கிற. பக்காவாக இருக்கு, தரமான மீன். உங்களுக்கு வேணுமா? இங்கே பாருங்க மீன் வேணாம் வேணான்னுங்க, கடைசியாக எலும்பு தான் மிச்சம். எலும்பு தான் இருக்கு, ஒரு சைடு திரி போட்டு தான் அடிக்கணும் மாட்டு இருக்கு. ஆனால் மீன் அருமையாக வந்திருக்கு. அதை அப்படியே மைனஸில் வச்சு டிப் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் முள்ளு சூப்பராக கூட இல்லை, வெளியே எடுக்க முடியல. நல்லா மொறுன்னு இருக்கிறதுக்கு முள்ளு சேர்ந்தே போகுது உள்ள. பக்கத்தில் ஒருத்தர் சைலண்டாக இருக்கார், அவராச்சும் பேச சொல்லுங்க. அவர் சாப்பிட்றதுல பிஸியாக இருக்காரு. இன்னும் பாக்கெட்டோட உள்ள வச்சுருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா லெமனையும் புழிஞ்சுட்டோம்னா இன்னும் தக்கராக இருக்கும். ஒரு துளி லெமனு அப்படியே மைனஸில் டிப் பண்ணிக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் இல்லைண்ணா. நீங்கள் ஒரு நாள் வாங்கணும், இந்த அரஞ்சா மீனில் ஒரு மீன் குழம்பு பாருணும், ரொம்ப நல்லா இருக்குண்ணா. என்ன சொல்லுவீங்கண்ணா வீட்டில் போய்? என்ன வேலைக்கு கடை போயிருப்பேன் வந்துருக்கிறேன். ஆமாம், ஏன்னா டிப் டாப்பாக டக்கிங் பண்ணிட்டு வந்திருக்கும் போதே தெரில. பாருங்க மக்களை என்ன பிராடுத்தனம் பண்ணிட்டு தெரியுறாருன்னு. அநியாய பிராடுத்தனம். என்னம்மா அது? வெங்காயம் அதையும் விடுறது மக்களே, மீனை வந்து இந்த மாதிரி டைரெக்டாக பொரிச்சா நல்லாவே இருக்காதுண்ணா. இங்கே பாருங்க என்ன இருக்குன்னு இதில். வெங்காயம் தவிர மீன் எலும்பு கூட இல்லை. ஏண்டா கண்ணு அங்கே அண்ணே அங்கே வரணும் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. முழுமையாக தூக்கிட்டாங்க அப்பயே. ஏன்னா தனியாக நீ தனியாக போயிட்டு இருக்குது. ஏய் காட்டுறாத அண்ணே கருகுது. இன்னைக்கு ஒருத்தனுக்கு பார்த்துட்டே இருங்க, பிடிங்கிட்டு போகுதா இல்லையான்னு பாருங்க. ரெண்டு டெட் பாடி இன்னைக்கு கிடக்கு. ஐயோ என் கை. மக்களே மீன் பார்த்தீங்கன்னா அருமையாக வறுத்தாச்சு. ரொம்பவே இருட்டாகிடுச்சு. லைட்டு போட்டு தான் இப்போ வீடியோவே எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் வறுத்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. எல்லாருக்கும் வயிறு நிறைஞ்சிருச்சு. வேணான்னு சொன்னவனுங்க தான் மீன் அதிகமாக சாப்பிட்டானுங்க. அதுக்கு பாருங்க மைனஸ் வச்சு இதை டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணன் தம்பி 2 பேரும். நாங்கள் 2 பேரும் கஷ்டப்பட்டு வறுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க மீன் பாதி மீன் எடுத்து சாப்பிட்டு பாதி தான் கொடுத்துருக்கானுங்க. ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு எங்கள் கூட வந்து மீன் பிடிக்கணும்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக வரலாம், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பக்கத்தில் யார் இருந்தாலும் நாங்கள் கூட்டிகிட்டு போக தயாராக இருக்கோம். அவ்வளோதான் மக்களே. அதுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் vlog கூட வந்திருந்தேன். ரொம்பவுமே இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். அழகாக மீன் பிடிச்சி நாங்களே எங்கள் கையால் வறுத்து எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சோம். ஆனால் இவ்வளோ அருமையாக வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டான மீன்ஸாக வந்துருந்துச்சு. இன்றைக்கி அவ்வளோ நல்ல ஒரு நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல என்ஜாய்மெண்ட்டாக சூப்பராக கொண்டு போயிருக்கோம். தேங்க்ஸ். நீங்கள் எல்லோரும் இங்கே பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் தேங்க்ஸ். என்னோடய ப்ரோஸ் vlog சுமனுக்கு தேங்க்ஸ். இந்த சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை டங்குன்னு ஒரு தட்டு தட்டிடுங்க. தேங்க்யூ.